ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்பொழுது அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று இருக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப் குறித்த அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நாம் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லீக் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 8 சுற்று வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி நடக்கிற முதல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் 8 மணிக்கு USA அணியும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணியும் வந்து மோதிக்க போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் மோதிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவும் விளையாட போகிறாங்க. அந்த மேட்சும் வந்து இந்த வாரத்தில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா US கிரவுண்டில் வந்து மேட்சஸ் கிடையாது. அதனால் வந்து US இருந்த அந்த நியூயார்க்கில் இருந்த நாசர் கவுண்டி ஸ்டேடியத்தை வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் 8 அண்ட் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் வந்து பரபரப்பான கட்டத்தை வந்து எட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கப்படிக்கிற ஸ்டேஜ் வந்து இருக்கிறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தான் ஃபைனலுக்கு போவாங்கன்னு தோணுது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தான் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இந்தியாவுடைய தொடர் வெற்றிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் வந்து இந்தியா வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை செய்தால் வெற்றிக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.